மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே தொழில் ஜீவனாதிபதி சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலை தொழில் உத்தியோக ரீதியாக லஞ்சம் வாங்கிறது, உங்களுக்கு அதிகார பதவி இருக்குதுன்னு ஊழல் பண்ணுறது, முதலாளிக்கு தெரியாமல் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் மிதுன ராசி அன்பர்கள் செஞ்சீங்கன்னா தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும்போது தொழில் சார்ந்த உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மனதளவில் கருக்குன்னு ஒரு பயம், உங்களை அறியாமலே அந்த பயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று மிதுன ராசி என்பர்கள் 10வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சனி பகவான் 10வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் என்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் என்றால் குடும்பத்தை பற்றி, பணம் பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் என்றால் வீடு நிலம் சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் என்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, போரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய
வீடு, நிலம், சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேள், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு வந்து விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் வந்து ஆண் குழந்தை கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் வந்து நீதி நெறி தவறாமல் பொய், பித்தலாட்டம், கெட்ட எண்ணங்கள், காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம், கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம், சுவாதி, அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சனி. 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே தற்போது சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நவம்ச கட்டத்தில் துலாம், கன்னி, சிம்மம் 3 ராசிகளை பின்னோக்கி கடப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வேலையில் இருப்பவர்கள், அதாவது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரம் வந்து நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு லஞ்சம் வாங்கிறது, முதலாளிக்கு தெரியாமல் மறைப்பது, முதலாளிக்கு தெரியாமல் பொய் கணக்கு எழுதுவது, இந்த மாதிரியான கெட்ட குணங்கள் உங்களை வந்து ஆட்கொள்ளும். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது நீங்கள் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்று தொழிலில் பயபக்தியுடன் இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் உங்கள் கைவரிசையை காட்டினீங்கன்னா, அதாவது லஞ்சம், ஊழல் பண்ணிங்கன்னா சனி பகவான் அவருடைய வேலையை உங்களுக்கு காட்டிடுவார். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது இப்போ வந்து 9வது வீட்டையும் இயக்குவார். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இப்போ ஏற்கனவே தந்தை மகனுக்குள் சிலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு வெளியூரில், வெளிநாட்டில், இந்த மாதிரி வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலானவருக்கு ஏற்படும். அப்படி இல்லைன்னா வண்டி, வாகனம், இயந்திரம், இந்த மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலையில் இருப்பவர்கள் ஒரு வேலையில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. இந்த வேலை விட்டு அந்த வேலை, அந்த வேலை விட்டு இந்த வேலைன்னு அடிக்கடி வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது டிரைவர்களுக்கு ஒரு கம்பெனி ஒரு வண்டியில் வந்து டிரைவர்கள் போக மாட்டாங்க. இந்த வண்டியில் ஒரு மாதம், அந்த வண்டியில் ஒரு மாதம்னு பல வண்டிகள், பல முதலாளிகளை மிதுன ராசி என்பவர்கள் சந்திப்பாங்க. அது வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும். 10வது வீட்டிலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது 9வது வீட்டையும் இயக்குவார். வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டு குடும்பத்திலேயே அப்பாவோடையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கருத்து மோதல்கள் வரும்.
அப்பாவிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம் செய்வீங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஆன்மீக பயணம். கோயிலுக்கு வந்து இதுவரை போகாத கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் 139 நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, முதலாளிக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, பொய் கணக்கு எழுதுறது, இதெல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களை வந்து வேலையிலிருந்து நீக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மிதுன ராசி என்பர்கள் வேலையிலிருந்து நீங்கள் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அடுத்த 139 நாட்கள் ஏற்படும். மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதி சனி. எந்த வழியிலும் மிதுன ராசிக்கு சனி பகவான் வந்து யோகத்தை தரமாட்டார். மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று 12வது வீட்டை பார்வை செய்கிறார். 12வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து எதிர்பாராத வழியில் பணம் விரைய செலவுகள் ஆகும். அதே மாதிரி காலுக்கு வந்து உங்களுக்கு வந்து முட்டி எலும்பு, கால் பாதம், இந்த மாதிரி காலுக்கு வந்து வலி வேதனைகள் உண்டாக்கும். 12வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து போகாத கோயிலுக்கு போய்ட்டுடலாம். பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் நின்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பரிசுகிறார். இப்போ வந்து விவசாயிகள், கிழங்கு பயிரிடப்பட்டு உள்ளவர்கள், அதாவது மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், இஞ்சி, வெங்காயம், இந்த மாதிரி மண்ணுக்கடியில் விளையக்கூடிய பயிர்கள் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு மகசூல் உண்டு. வக்கரகதியில் 10வது வீட்டிலே சனி பகவான் நின்று 4வது வீட்டை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உங்கள் நிலம் சொத்துக்களில் கடியெறும்பு, தேள், பூரான், பாம்பு இந்த மாதிரியான தொந்தரவுகளும் உங்களுக்கு வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு விஷ ஜந்துக்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் எதிர்வரக்கூடிய இந்த 139 நாட்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ விஷக்கடி தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடு, மாடு, வண்டி, வாகனம், விவசாயம், வீடு, சொத்துக்கள் வழியில் மிதுன ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு பராமரிப்பு செலவுகள், முட்டுவலி செலவுகள் உண்டாகும். கர்மஸ்தானத்திலே, ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது குடும்பத்தில் வயதானவர்கள், பெரியவர்கள் இருந்தாங்கன்னா நோய்வாய் வந்துச்சுன்னா அவங்க இறந்து கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மிதுன ராசிக்கு 7வது வீட்டை 10வது வீட்டிலிருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையால் 7வது வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள், போக்குவரத்து, நண்பர்கள், கணவன் மனைவிக்குள் ஓரளவு உதவிகள், அதிர்ஷ்டம் உண்டு. மிதுன ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு குருபலன் உண்டு. குருபலன் இருக்கும்போது சகல பாக்கியங்களும் மிதுன ராசி என்பர்கள் சனி பகவான் வக்கர காலத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை விட சனி பகவான் வக்கர காலத்தில் செல்லும்போது மிதுன ராசி என்பர்களுக்கு ஓரளவு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் தீர்ந்து பணவரத்து தாராளமாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.